திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் இணைந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேற்று வரை இருந்தது அதிமுக, இன்று இருப்பது எடப்பாடியாருடைய அதிமுக என்று குறை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தேசிய அரசியலை குறை சொல்கிற திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் 2019 திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக மாண்புமிகு இதய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு இந்த இயக்கம் அவர் போட்டியிடுவதற்கான முழு செலவையும் ஏற்று இயக்கத்தினுடைய இறைமகன் எடப்பாடியார் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிறந்த பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்டு வந்தார். உம்முடைய சொந்த செல்வாக்கு என்னவென்று 2019 தெரிந்தது. அன்றைக்கே தெரியும், நீர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா படத்தை உங்களுடைய பிரச்சார வாகனத்தின் கீழே வைத்து, உங்களுடைய தந்தையார் படத்தை பிரச்சார வாகனத்தின் மேலே வைத்து கொண்டு எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படத்தையும் அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் உடனிருந்தார்கள். அவருடைய படத்தை எங்கோ ஒரு மூலையில் வைத்து தனக்கும் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தீர். உண்மை ஏற்றிருந்த வந்தவர் திரு ஞானதரிமி அவர்கள் 3.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவில் வெற்றி பெற்றார். உம்முடைய சொந்த செல்வாக்கு என்ன என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் 2019 சரியாக தெரிய வந்தது. நீர் இந்த இயக்கத்தை விட்டு போய் 2022க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் போயிட்டீர். இந்த இயக்கத்தை விட்டே போய் இந்த இயக்கம் பிளவுபடுவதற்கு முதல் காரணகர்த்தாவே நீர் தான்.